வணக்கம் நண்பர்களே. அண்மையில் இந்த தாவேக்காவில் போய் இணைந்த செங்கோட்டையன் ஒரு மேடையில் பேசியிருக்க ப்ரெஸ் மீட் மேடை கூட இல்லை. அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு படத்துக்கு 250 கோடி, ஆண்டுக்கு 500 கோடியை விட்டுட்டு விஜய் இந்த மக்கள் பணி செய்ய வராரு அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இதுக்கு முன்ன ஒரு மேடையில் அந்த வளர்ந்து கட்டவன் ஒருத்தன் அவன் கட்சியில் இருக்கான அவன் சொல்கிறான், விஜய் ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் பிஸ்னஸை விட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்கிறான். அதே போல் கூட இருக்கிற இன்னும் சிலர் விஜயினுடைய ஒரு படத்துக்கான சம்பளம் 300 கோடி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஜய்க்காக இணையத்தில் கூவிக்கிட்டு இருக்கிற மீடியா கூலிகள் இருக்காங்கல்ல, அவங்க கரெக்டான வேர்டு அவங்களுக்கு அதான் மீடியா கூலிகள். அந்த மீடியா கூலிகள் தொடர்ச்சியாக 200 கோடியிலேருந்து 300 கோடி வரைக்கும் விஜயினுடைய சம்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போது மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். உண்மையிலே விஜய்க்கு சம்பளம் இவ்வளோ சம்பளத்தை கொடுக்க தயாராக இருக்கிற கம்பெனி இது. அவங்க இதன் மூலம் எவ்வளோ சம்பளத்தை, எவ்வளோ வருமானத்தை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அவ்வளோ வருமானம் ஜென்ரேட் ஆகுது. இந்த கேள்விகளுக்கு விடை வேணும் இல்லையா? இப்போ நம்ம இதில் பாரபட்சம்லாம் இல்லை, அவனை திட்டணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. உண்மையிலே விஜயோட சம்பளம் என்ன? இதை ஒரு கடந்த 2 தினங்களாக என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் நடிச்சு கடைசியா வந்த படம் கோட். அந்த படத்துல விஜயோட சம்பளம் என்னன்னு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கு மேல சொல்லியிருப்பேன். விஜயோட சம்பளம் அந்த படத்துல 70 கோடி ரூபாய். ஏன் இவ்வளவு எக்ஸாக்டா சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த படத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பில் பணியாற்றிய நண்பர் அவர் விஜய்க்கு என்ன சம்பளம் பேசுனாங்க அப்படின்னு எழுத்துப்பூர்வமா இருக்கிற ஆவணத்தையே காமிச்சிட்டார். ஸோ விஜய் சம்பளம் 70 கோடி தான் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அதுவே பெருசுதான், அது ஒன்றும் சாதாரண சம்பளம் இல்லை. இவங்க மிகையா சொல்றதுனால நான் இதை சொல்றேன். மற்றபடி தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 70 கோடிங்கிறது சாதாரண சம்பளம் இல்லை, பெரிய சம்பளம். ஸோ அந்த கோட்டு படத்துக்கு அவர் வாங்கினது அதுதான். சரி, அதுக்கு முன்ன லியோன்னு ஒரு படம் பண்ணார். அந்த லியோன்ற படம் யார் தயாரிச்சாங்க? அதை விஜயனுடைய மேனேஜர் தயாரிக்கிறார். அப்போ யார் அதுக்கு தயாரிப்பாளர்னு வெளியே காமிச்சாங்கன்னா, அவர் பெயருக்கு ஒரு தயாரிப்பாளராக அதில் பணியாற்றியவர். அது அப்புறம் அவரே சொல்லிட்டாரு, நான் இந்த படத்தில் நான் தயாரிப்பாளரை வேலை பார்த்தேன், என்னுடைய ஷேர் இவ்வளோதான் எனக்கு கொடுத்துட்டாங்க, இதை வச்சுட்டு நான் வேற படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் இந்த லியோ ஸ்கேம் என்னங்கிறது டீட்டெயிலாக நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதில் அந்த படம் உண்மையில என்ன சம்பாதிச்சது, விஜய்க்கு என்ன சம்பளம், இதெல்லாம் அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. விஜய்க்கு அந்த படத்தில் 60 கோடி கூட சம்பளம் கிடையாது. எந்த படத்தில்? இவங்க 200 கோடி 250 கோடி அப்படின்னு கூவுனாங்களே, அந்த லியோ படத்தில் விஜயினுடைய சம்பளமாக காட்டப்படுவது 60 கோடி கூட இல்லை. இப்போ இவங்க இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அக்கார்டிங் டு த டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட் படி விஜயோட சம்பளம் இது, விஜய் படத்துக்கு வந்த வருமானம் இது. அவன் அந்த படத்துக்கு முதல் நாள் வசூலே 148 கோடின்னு போட்டான். ஆனா மொத்த படத்தினுடைய மொத்த வசூலே 160 கோடிங்கிறது அவங்களே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் விஜயோடைய உண்மையான மார்க்கெட் நிலவரம். ஆனா இங்க வெளியில் சொல்லப்படுவது 250 கோடி 300 கோடி 400 கோடி அப்படி அவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறத, இந்த முரணை தொடர்ந்து பலரும் இதை கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதற்கு யாரும் அவங்க பதில் சொல்றதில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சினிமா உலகத்துல பலர் இன்சைடர்ஸ் அப்படின்னு சொல்றேன்ல, உள்ள இந்த விஜயினுடைய நிலவரம் தெரிந்த பலர் இருக்காங்க. விஜய் உண்மையிலே என்ன சம்பளம் வாங்குறான், விஜய் படம் உண்மையில என்ன பிஸ்னஸ் ஆகுது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்க யாராவது வாய் திறக்கிறாங்களா? இப்போ இவங்க இவ்வளோ ஒரு வேலை 200 கோடி 250 கோடின்னா அது சினிமாவோட மேசிவான சம்பளம். இப்போ அந்த சம்பளத்தை யாராவது ஒருத்தர் தான் வாங்க முடியும். எல்லாருக்குமே அந்த சம்பளத்தை கொடுத்து படம் எடுக்க முடியாது. இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்க கம்பெனிஸ் ஏதாவது இருக்கா? பிராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம்னா அது சன் பிக்சர்ஸ் தான். இப்போ இருக்கிற நிலவரப்படி பெரிய தயாரிப்பாளர் சன் பிக்சர்ஸ் தான். பிகாஸ் அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற வருமானம், அவங்க படம் எடுக்கிற ரேஞ்சு, அவங்க கொடுக்குற சம்பளம், இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் நம்பர் 1 தயாரிப்பாளர். இப்போ அந்த தயாரிப்பாளர் விஜய் வச்சு படம் எடுக்காமல் இருந்திருக்காரா? விஜய் வச்சு படம் எடுத்திருக்காரு. கடைசியாக எடுத்த படம் பீஸ்ட். இப்போ அந்த படத்துக்கு விஜய்க்கு என்ன சம்பளம்? பீஸ்ட் படம் எத்தனை வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் விஜய் நடிச்ச எத்தனை படம் ரிலீஸ் ஆகியிருக்கு, அந்த படங்கள்ல என்ன சம்பளம்? ஒரு காமன் சென்ஸ் இருந்தா, குறைந்தபட்ச அறிவு இருந்ததுன்னா இதை யோசிச்சாலே போதும் விஜய்க்கு என்ன சம்பளம் அப்படின்ட்டு.
பீஸ்ட் திரைப்படத்தில் விஜயனுடைய சம்பளம் 50 கோடி தான். 50 கோடி கூட இல்லை, எக்ஸாக்ட் ஃபிகர் நான் சொல்லலே தவிர அரௌண்ட் 50 crore அதுதான் விஜயோட சம்பளம் பீஸ்ட் படத்தில். அதற்கடுத்து எத்தனை படம் பண்ணியிருக்கான்? வாரிசு பண்ணியிருக்கான், லியோ பண்ணியிருக்கான், இந்த கோட் பண்ணியிருக்கான். பீஸ்ட் வெற்றி படமா தோல்வி படமா? பீஸ்ட் ஒரு தோல்வி படம், ஒரு டிசாஸ்டர் அது. அப்போ அதுக்கு அடுத்த படங்களுக்கு எப்படி சம்பளம் ஏறுச்சு? வாரிசுக்கு எப்படி 100 கோடிக்கு மேலே போயிடுச்சா? வாரிசுக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு அந்த ப்ரொடியூசரே சொல்லிட்டாரு, வாரிசுக்கு 100 கோடிக்கு உள்ளதான் அந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து கில்லிக்கும் இந்த லியோவுக்கும் இந்த கோட்டுக்கும் என்ன சம்பளங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ விஜயன் சம்பளம் பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து கோட் திரைப்படம் வரைக்கும் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கோடிக்குள்ளே தான் விஜயனுடைய சம்பளம் இருக்குது. எங்கே 200 கோடி எப்படி வந்தது? 250 கோடி யார் கொடுத்தாங்க? நம்பர் 1 ப்ரொடியூசரே கொடுக்க தயங்குற ஒரு தொகையை வேற யார் வந்து தருவாங்க? இப்போ அந்த லியோவுக்கு பினாமி ப்ரொடியூசரு, இப்போ இந்த படத்துக்கும் வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்கா, ஆனாலும் வந்து இவங்களும் அதில் ஒரு சரியான ஒரு சமமான பார்ட்னராக வந்து உள்ளே போயிருக்காங்க. ஆக இது எல்லாமே வந்து பொய்யான ஒரு உருட்டு, பொய்யான ஒரு தொகையை தொடர்ச்சியாக சம்பளம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜயனுடைய திரைப்படம் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகாமல் தவிக்குது அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனை பார்த்தீங்கன்னா தெரியும், 100 கோடிக்கு அந்த படத்தை விற்க முடியாமல் வந்து தவிக்கிறாங்க. அப்புறம் எப்படி சம்பளம் மட்டும் இவருக்கு 250 கோடி வந்துடும்? எதை வச்சு இவன் தான் வந்து பொய்யை சொல்கிறான், ஒரு இந்த மீடியா கூலிகளை வச்சு வந்து ஹைப் கொடுக்குறான், பொய்யான போஸ்டர் அடித்து வசூல் வட சொல்கிறான் அப்படின்னா, இவன் கட்சியில் சேர்ந்த பிறகு அதே அந்த அந்த குணம் வந்து அவங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஒரு செங்கோட்டையனுங்கிறவ ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு அனுபவம் மிக்கவா, 50 ஆண்டு காலம் அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆளு அப்படின்ட்டு எல்லாரும் வெளியில் பேச்சு இருக்கு. ஆனால் இந்த கட்சிக்கு வந்த உடனே விஜயை விட ஒரு படங்கு மேலே வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஏற்கனவே இருக்கிற அவ்வளோ பேரும் பொய்யை தவிர வேறுமே பேசுறதே கிடையாது. நீங்கள் அந்த தாவேக்கான்ற கட்சியில் இருக்கிற யாராவது உண்மை பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவன் பேசுகிற எந்த ஒரு விஷயமாவது வந்து சரிடா, ஓகே, அக்செப்டபுள், அவன் சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? 2 வருஷம் கூட நீ கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் கூட ஆகலை. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே வந்து உனக்கு இவ்வளோ செல்வாக்கு வந்துருச்சு, இவ்வளோ தூரம் ஓட்டு போட தயாராக இருக்காங்க, நீ அடுத்து சிஎம் நீ தான், நீ ஏறி இப்போ அடுத்து நான் விஜய் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிற. எப்படா அதெல்லாம்? அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்கும் மூளையே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? யாரும் யோசிக்கவே மாட்டாங்களா? உன்னுடைய திரையுலக வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க யாருக்குமே தெரியாதா? உன்னுடைய திரையுலக வாழ்க்கையாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், அல்லது அரசியல் வாழ்க்கையாகட்டும், எல்லாமே சிரிப்பாக சிரிக்குது. எதுவுமே வந்து மெச்சிக்கிற மாதிரி, நல்ல பரவாயில்ல விஜய் வந்து இதெல்லாம் இப்படி பண்ணிட்டான், சினிமாவில் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டான், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் பொண்டாட்டி புள்ள குட்டிங்களோட நல்லா இருக்கான், அல்லது அரசியலில் வந்து நேர்மையான ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்திருக்கான், இப்படி சொல்ல ஏதாவது இருக்கா? எல்லாமே வந்து போலி, எல்லாமே உருட்டுகள், எல்லாமே வந்து பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது. இதை மட்டுமே வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு உண்மையான சம்பளம் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. திரும்ப திரும்ப வந்து அவன் இவ்வளோ சம்பளத்தை விட்டு வரான், இவ்வளோ வருமானத்தை விட்டு வரான், இந்த பொய்யான அந்த தகவல்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. ஏதாவது ஒரு நாள் இப்போ லியோ ஸ்கேம் எப்படி அம்பலமாச்சு, இதை வந்து நம்ம இதுதான் இந்த படம் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் அஃபிஷியலாக அந்த ப்ரொடியூசரே வந்து அரண்டு போகிற அளவுக்கு வந்து தகவல்கள் வெளியே வந்து கொட்டுருச்சு. எப்படி இதெல்லாம் வெளியே வந்து யார் வெளியே விட்டாங்க? இது என்னுடைய தனிப்பட்ட விஷயமாச்சு, நான் தனிப்பட்ட முறையில் வச்சுருந்த இந்த தகவல்கள்லாம் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் கேட்குறான். மறுக்கலை. இந்த லியோ ஸ்கேம்ங்கிறது வெளியாயிடுச்சு. அப்போது இது பொய் அப்படின்னு சொன்னால் நியாயமாக அந்த ப்ரொடியூசரோ அல்லது சம்மந்தப்பட்ட நடிகரோ அல்லது டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களோ இல்லை தியேட்டருக்காரங்களோ யாராவது ஒருத்தங்க வந்து மறுக்கணும்ல, யாராவது ஒருத்தராவது மறுப்பு தெரிவிங்களங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு மறுப்பே கிடையாது. அப்போ அந்த ஸ்கேம் வந்து மறுக்கல்னா அப்போ அது உண்மையானா குறைந்தபட்சம் இப்போ அரசியலுக்கு வந்திருக்க உன் இமேஜ் இருக்குது, உனக்கு அந்த இமேஜ் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற நினப்பு இருக்கிறவன் இதை குறைந்தபட்சம் மறுக்கவாது செய்வான் இல்லையா? அதை கூட செய்யலைன்னா என்ன அர்த்தம்? கையும் களமாக பிடிபட்ட பிறகு அங்கே பேச ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த லியோ ஸ்கேம் மாதிரி ஒவ்வொரு ஸ்கேமும் வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த விஜயனுடைய சம்பள ஸ்கேம் இருக்கு, விஜய் சம்பள ஸ்கேம், விஜய் சேலரி ஸ்கேம், இனி இதுக்கு பேர் அதுதான். இந்த விஜய் சேலரி ஸ்கேம் வந்து முழுக்க எந்த அளவுக்கு வந்து இவங்க பொய்யா இந்த தகவல்களை வந்து தங்களுடைய மீடியா கூலிகள் மூலம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அந்த உண்மை அந்த ஆதாரத்தோடே வந்து விரைவில் வெளியே வரும். காரணம், நான் அந்த பேப்பரை கண்ணால் பார்த்துருக்கேன். இவருக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்பளம்,
அந்த கம்பெனி வந்து என்ன சம்பளத்தை குறிப்பிட்டு சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன். அந்த பேப்பர் வந்து விரைவில் வெளிவருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு இந்த லியோ ஸ்கேம் மாதிரி வந்து விஜயோட சேலரி ஸ்கேம் சிரிப்பா சிரிக்கும்.